அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல சப்ஜெக்ட் கோட் 504ல இருக்கிற எக்கனாமிக்ஸ் ஆப்ஷன்ஸ் as well as அதுக்கான சிலபஸ் as well as அதுக்கான மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேங்க் இது ரிலேட்டடானதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து இதே டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்ஸ்ல நம்ம அகாடமியில் படிச்ச அனீஷ் சார், ஜீவானந்தம் சார் அண்ட் பிரதீபன் சார் பாஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வந்திருந்தது. ஸோ அனீஷ் சார் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க, ஜீவானந்தம் சார் ஃபோர்த் ரேங்க் எடுத்திருக்காங்க அண்ட் பிரதீபன் சார் வந்து நைன்த் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அகாடமி சார்பாக அவங்களை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் டிஎன்பிசி வந்து ஒரு பெரிய மாறுதல் கொண்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது மூணும் சேர்ந்து சப்ஜெக்ட் கோட் 504 அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட்ல. அப்போ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 65 கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து, 65 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து, எக்கனாமிக்ஸ்ல இருந்து 70 கொஸ்டின்ஸ். சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஸோ இதுல இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் அந்த 70 மார்க்க 70 கொஸ்டின்ஸை எப்படி வந்து அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருக்காங்க, எந்தெந்த யூனிட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்க போறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7ல மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு 15 கேள்விகள் கேட்க போறதா தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இதுல வந்து டெஃபினிஷன், ஸ்கோப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், லா ஆஃப் டிமாண்ட், எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், யூட்டிலிட்டி அனாலிசிஸ், கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இந்த என்டையர் யூனிட்ல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ 15 கொஸ்டின் அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின் தெளிவா நமக்கு இதுல எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே கண்டிப்பாக சின்ன சிலபஸ் தான். ஸோ நம்ம ஈஸியா நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் 15 கொஸ்டின் கேட்க போறாங்க. சிலபஸ் பார்க்க வாஸ்டா இருந்தாலும் இது எல்லாமே சேர்ந்து இது வரைக்கும் வந்து மொத்தமா ஒரே கான்செப்ட் தான், நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபைடு சிலபஸ் தான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின், மேக்ரோல இருந்து 15 கொஸ்டின். ஸோ அப்போ 15 15 30 கொஸ்டின் ஆச்சு. அப்புறம் அந்த 20 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல, மானிட்டரி எக்கனாமிக்ஸ் இதுல இருந்தும், பிஸ்கல் பாலிசி அதாவது பப்ளிக் ஃபினான்ஸ் இது ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரே இதா கொடுத்துட்டாங்க ஸ்டெபிலைசேஷன் பாலிசின்னு சொல்லி. இதுல இருந்து 20 கொஸ்டினும். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீஸ் செக்டார், எக்கனாமிக்ஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் பாப்புலேஷன், டெமோகிராஃபி இது எல்லாம் சேர்த்து மொத்தமா 20 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மொத்தம் 70 கொஸ்டினை 4 யூனிட்ல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்லி வந்து உங்களுக்கு வந்து irrespective ஆஃப் தி மேஜர், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜரா இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் மேஜரா இருந்தாலும் சரி, உங்க எல்லாத்துக்குமே இது ஒரு காமனான சிலபஸ் தான். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எக்கனாமிக்ஸ் மேஜர்ல படிச்சிருக்கேன் அப்படின்னா நானும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எழுதணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்களும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எழுதணும். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்க ஸ்டாட் அண்ட் எக்கனாமிக்ஸ் எழுதணும். ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட்லயுமே ஒன்னா சேர்த்து தான் நமக்கு 200 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ அப்போ இது ஒரு ஜெனரலைஸ்டா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சிலபஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு புக் நம்ம வந்து லான்ச் பண்றோம். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸோடைய லேட்டஸ்ட் சர்வீஸ், அதாவது இந்த 7வது 8வது 9வது 10வது யூனிட்டை நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உள்ள அந்த கண்டென்ட்டோடைய சாம்பிள் இது. ஸோ உங்களுக்கு பேசிக்காவே வந்து ஜெனரலா ஜென்ரல் ரீடிங்லேயே வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா நம்ம பாயிண்ட் பை பேசிஸ்ல நம்ம இது பண்ணியிருக்கோம். அது போக அந்தந்த சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், இப்ப யூட்டிலிட்டி அப்படின்னா யூட்டிலிட்டி சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்க நேஷனல் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேஷனல் இன்கம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளப் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கா நம்ம லான்ச் பண்றோம். அதே மாதிரி இது வந்து வால்யூம் 1 புக்ல மொத்தம் 2 வால்யூம் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் புக்ல வந்து உங்களுக்கு சிலபஸ்ல பேஸ்ட் ஆன் தி அப்டேட்டட் சிலபஸ், இந்த 7வது 8வது 9வது 10வது யூனிட்டை பேசிக்கா வச்சு நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு புக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு ரெஃபரன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம இதுல வந்து நம்ம மெட்டீரியல்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், பிசினஸ் சைக்கிளோடைய இது கேட்டிருப்பாங்க சிலபஸ்ல. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ், ஃபேசஸ் ஆஃப்
ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே நம்ம வந்து டயக்ராமேட்டிக்காக, அதாவது ஈஸி லேர்னிங்காக நம்ம டயக்ராமேட்டிக்காகவே நம்ம இதை எம்ஃபசைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அப்படின்னா அதையுமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக நம்ம இந்த மெட்டீரியலில் முழுக்க முழுக்க சிலபஸ்ல இருந்து டிவியேட் ஆகாத மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் புக்கு. சரிங்களா? அண்ட் செகண்ட் புக் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்றதுக்காக, நீங்க படிச்சதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம கொஷின் பேங்கோட சேர்த்து அட்டாச்சா கொடுக்குறோம். இது ரெண்டுமே உங்களுக்கு பிரிண்டட்ல தான் வரும். ஸோ இந்த கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கொஷின் பேங்க் மட்டும் கிடையாது, இது கூட நம்ம குயிக் ரிவிஷன் கைடும் சேர்த்து கொடுக்குறோம். அது என்னங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் இப்போ 15 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா இது 10 டைம்ஸ் எழுதி பார்க்கலாம். அப்போ 150 கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனா நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து 250 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கண்டிப்பாக தேர்வுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணி நம்ம இதெல்லாம் வச்சிருக்கோம். ஸோ நீங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 250 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 250 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி 50 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் கீ பின்னாடியே அட்டாச் பண்ணியிருப்போம். நம்ம வந்து நீங்க படிச்சுட்டு இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க எங்க வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றீங்க, எதுல நீங்க கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து வீக்கா ஃபீல் பண்றீங்கிறது உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் ஹைலைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால உங்களுக்கு ஆன்சர் கீயோட இதில் நம்ம அட்டாச் பண்றோம். அது போக இந்த புக் எக்கனாமிக்ஸ் புக்கா இருந்தாலும் சரிங்களா, காம்ப்ளிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 250 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? எஸ், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜரா இருந்தீங்க இல்ல அப்படின்னாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காம்ப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் நம்ம இந்த இதுல ஆட் பண்ணிருப்போம் பேஸ்ட் ஆன் தட். அப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு 250 கொஸ்டின்ஸ், மேக்ரோல இருந்து ஒரு 250 கொஸ்டின்ஸ், ஸ்டெபிலைசேஷன் பாலிசில இருந்து ஒரு 250 கொஸ்டின்ஸ், ஆஸ் வெல் அஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு 250 கொஸ்டின்ஸ். ஸோ 1000 கொஸ்டின்ஸ் பிளஸ் காம்ப்ளிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து ஒரு 250 கொஸ்டின்ஸ். ஸோ நியர்லி 1250 கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ நமக்கு எக்கனாமிக்ஸ்ல இருந்து 70 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் 700 கொஸ்டின் தான் நம்ம நல்ல தரவா ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு அடிஷ்னலாவே உங்களுக்கு என்ன பண்றோம், ஒரு 300 பிளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். இதுல 300 கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1000 கொஸ்டின்ஸ் நம்ம இதோட சேர்த்து கொடுக்குறோம். இது கொஸ்டின் பேங்க் ஓட சேர்த்து நம்ம இன்னொன்னும் இதுல நம்ம ஆட் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குயிக் ரிவிஷன் கைடு மாதிரி. ஸோ உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிறத எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸுக்கும் லாஸ்ட் மினிட் நீங்க வந்து ரஷ்அப் பண்ணாம நீங்க ரிலாக்ஸா ஒரு கிளான்ஸ் விடுறதுக்காகவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு குயிக் ரிவிஷன் கைடு ஆட் பண்ணிருக்கோம். இந்த குயிக் ரிவிஷன் கைடு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ 5 இயர் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 இயர் பிளான்ல உள்ள இயர் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அது போக யூனிட் வைஸ் ஒன்லைனர் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். நம்ம என்டையர் புக்கே எடுத்து நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. அதுக்கு நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் கைட் மாதிரி ஒரு ஒன்லைனர் வச்சிருந்தா இதை பார்த்தா நமக்கு டக்குன்னு பாயிண்ட் வரும். அது மாதிரி நீங்க கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ அப்போ நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எதன் அடிப்படையில் கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் நியூ அப்டேட்டட் சிலபஸ். ஸோ இது வந்து வெறும் புக்கு மட்டும் இல்லை, நம்ம அந்த புக்கில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆகிருந்தாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக அலாங் வித் தட் வி ஆர் லான்ச்சிங் தி கொஷின் பேங்க் பிரிண்டட். இது ரெண்டுமே உங்களுக்கு பிரிண்டட் காப்பியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ உங்களுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல இந்த ட்ரீம் ஜாப் அடையிறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியலை நம்ம முழுக்க முழுக்க இதை நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ அண்ட் மோரோவர் இந்த புக்கை நீங்க வந்து ஒரு 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 கைட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இது வந்து உறுதுணையா சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இந்த புக் வேணுங்கிறவங்க 9025103899 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க நிச்சயமாக புக்கை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இது. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ ஆல். நீங்களும் இவங்கள மாதிரியே அடுத்த வெற்றியாளராக வர்றதுக்கு எங்களுடைய அகாடமி சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு இதுல எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இதுல கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. வி வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட் டு கிராக் திஸ் எக்ஸாம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங், யாருக்கெல்லாம் இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம்
9025103899 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.